ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ராவணன். இன்னைக்கு பொதுவான ஒரு ஆரோக்கியம் பற்றிய ஒரு விவாதம் தான் நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, மருத்துவத்துக்கு செலவு பண்ணக்கூடாது, மருந்துகளுக்கு செலவு பண்ணக்கூடாது, உடல் நலம் கெட்டு போகக்கூடாது. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை. சொல்லப்போனால் நியாயமான ஆசை. ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனோட சுருக்கம். அப்போது மருத்துவர்கிட்ட போகக்கூடாது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணக்கூடாது, மருந்துகளுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னா உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது, எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய செலவு வைக்காது. ஸோ அதனால் உடனடியாக டாக்டர் போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மருந்து செலவுலேயே சரியாயிடும். பெரிய டெஸ்ட்லாம் தேவைப்படாது. சரியான நேரத்தில் வேக்சின்ஸ் போட்டுக்கணும். ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத மருந்துகள், எமர்ஜென்சி இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்திட முடியும். இப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? முதல்ல எடை. ஏன்னா இப்போ வர்ற ப்ராப்ளங்கள் எல்லாமே ஒபிசிட்டி, எடைனால தான் வருது. ஸோ எடையை பொறுத்தவரையிலும் இந்திய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பெண் 55 கிலோ இருக்கலாம், ஆணாக இருந்தால் 65 கிலோ இருக்கலாம். இந்த எடையில அவங்க ஒரு 10% வரைக்கும் அதிகமாகவும் இருக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது எடை, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது 25க்கு மேலே கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒபிசிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுறாங்க. அப்படி ஒபிசிட்டியாக வரும்போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அதே போல் முட்டி வலி, ஆர்த்ரைட்டிஸ், வீசிங் ட்ரபிள். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இது ஒபிசிட்டினால வருது. சரி, இந்த ஒபிசிட்டிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன க்ரைட்டீரியா வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா போதும். வெயிஸ்ட், இடுப்போட அளவு. இடுப்போட அளவு எங்கே அளக்கணும்னா அந்த ரிப் கேஜ் இருக்கு இல்லையா, நம்ம விலா எலும்பு இது முடிகிறதுக்கும் இடுப்பு எலும்போட மேல் புறத்துக்கும் நடுவில் வயிற்று பகுதியில் நீங்கள் எது லீஸ்ட் அளவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் 35 இன்ச்சு, ஆண்களாக இருந்தால் 40 இன்ச்சு, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பல ரிஸ்க் வருது. அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஈவன் கேன்சர்ஸ் கூட அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வெயிஸ்ட் அளவு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியமான மனிதர்கள் நம்மளோட எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த எடை கட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒன்று வெயிட் பார்க்குறோம், இன்னொன்று வெயிஸ்டோட அளவு பார்க்குறோம். இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் உங்களுக்கு தெரியும் எடை எப்போ வரும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது. அப்போ டயட். ஸோ டயட்டில் பல கேட் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, ஜங்க் ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் செய்கிற சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் அதிகம். மெயினாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், ஹோல் கிரெயின்ஸ் இருக்கலாம், லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம், பல்சஸ் எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கீ, பட்டர், ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட்ஸு, வெளியே வாங்குகிற நிறைய உணவுகளில் கேலரி அதிகமாக இருக்கும், ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு உடல் எடையை அதிகம் பண்ணிடும். அதே மாதிரி பசி அதிகமாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க. பசி லைட்டாக இருக்கும்போதே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுமான அளவு சாப்பிடுங்க. பசி அதிகமாகிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் எடை கூடிடும். அதே போல் ஏதாவது ஒரு பஃபே அந்த மாதிரி போனீங்கன்னா கூட ஒரு ரவுண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. 2வது ரவுண்டு போகிறது, தேவையில்லாமல் எடுத்துக்கிறது, அது தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் பிளேட்டு சின்னதாகவே இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் ஃபுட் வச்சிங்கன்னா கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். பிளேட் இருக்கிறதுலே பெருசாக எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபில் பண்ணிட்டு வந்துட்டுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கூட சாப்பிட்டு வச்சுருவாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஓவர் வெயிட் ப்ராப்ளம், ஓவர் வெயிட் அகேன் இன்ட்டு மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்று சார்ந்திருக்கு. ஸோ ஆரோக்கியமாக இருங்க, அநியாய மருத்துவ செலவை குறைச்சிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்கள் எடையை பார்த்துக்குங்க. சாப்பிடும்போது ஆரோக்கியமான உணவுகள் மட்டும் இருக்கான்னு பாருங்கள். ஜங்க் ஃபுட், இந்த குப்பை உணவுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. நோய்கள் இல்லாமல் இருங்க. வருமுன் காப்பதே சிறந்தது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஃபாலோ பண்ணுவீங்களா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல உபயோகமுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மருத்துவன் ராவணன். நன்றி, வணக்கம்.